நீ கிளம்புங்கிறதே. யோ என்ன சவுண்ட் தொண்டையை தாண்டி வெளியே வருது? அத்தை, மாமா திடீர்னு என்ன வெளியே போக சொல்றாரு. நீங்க கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க அத்தை. அது கிடக்குது காலி பெருங்காய டப்பா. இந்தாடம்மா நீ பாலக்குடி. வெதவழி, இவளை வீட்டை விட்டு துரத்துற முடிவுல இருந்து நம்ம பின்வாங்கவே கூடாது. இவ இங்க இருக்கவே கூடாது. இருக்க கூடாது நான் முடிவு பண்ணிட்டா உன்னை முதல்ல துரத்திடுவேன். வாயை மூடிட்டு கடை. நீ பாலக்குடிமா. என்ன பாதாம் பிஸ்தா வாட சும்மா தூக்குது. இவ்வளவு நாள்ல எனக்கு இத கொடுத்துருக்கியா? ஐயோ குடிக்காதயா. என்னாச்சு உனக்கு? ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. அத்தை விடுங்க அத்தை, மாமாவுக்கு என் மேல கோபம். பால் அவரே குடிக்கட்டும். நான் குடிப்பேன், கீழே கூட ஊத்துவேன். அதான் சொல்றதுக்கு நீ யாரு? யோ அவ ஏன் மருமகையா? முதல்ல பாலை குடு, பசியோட இருப்பான். உனக்கு வேற பால் ரெடி பண்ணி தரேன். வேண்டாம் வேண்டாம் குடே. குடியா? வேண்டாம் சொல்றேன்ல. குடிடி. குடியா? குடின்னு சொல்றேன்ல. விட போறியா இல்லையா? குடுத்து தொலையா. என் நிம்மதியை கெடுக்கிறதுக்குனே எனக்கு புருஷனா வந்து வாச்சிருக்க பாவி மனுஷா. எப்படியோ இந்த ராட்சசி கிட்ட இருந்து நம்ம குடும்ப வாரிசை காப்பாத்திட்டோம். மாமா, நீங்களாவது எனக்கு ஆறுதலா இருக்கீங்களேன்னு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? இப்பவும் உனக்கு ஆதரவாத்தாமா நான் நடந்துகிட்டு இருக்கேன். ஏன் மாமா பொய் சொல்றீங்க? அத்தை எவ்வளவு பாசமா கொண்டு வந்து பால் தந்தாங்க தெரியுமா? அவ பாசமா பாலை குடுக்கலமா, பாய்சன் கலந்த பாலை கொண்டாந்து கொடுத்துருக்கா. புரியலையா? உன் வயிற்றுல வளர்ற கருவை கலைக்க விஷம் அந்த பால்ல இருந்தது. உன் மாமியார் சூழ்ச்சி பண்ணதை நான் கவனிச்சதுனால அவள மாதிரியே நானும் நடிச்சு உன் கருவை காப்பாத்திருக்கேன். உன் மாமியார் கோவப்பட்டா அது உண்மையா இருக்கும். அவ சிரிச்சு பேசுனா கண்டிப்பா அதுல சூழ்ச்சி மட்டும்தான் இருக்குமா? அவ சந்தோஷமா இருக்கான்னா அன்னைக்கு யாரு நிம்மதியாவது அவ கெடுத்துட்டான்னு அர்த்தம். அதான் உன் மாமியார் நல்லா புரிஞ்சுக்கோ. ஆனா எனக்கு நீதாமா மருமக, எங்க வீட்டு மகாலட்சுமி. வந்த மருமக ஸ்ரீதேவின்னா வாச்ச பொண்டாட்டி மூதேவியால இருக்கா. உங்க வீட்டு வம்சத்தை நீங்களே அழிக்க நினைக்கலாமா அத்தை? சக்தி, என்ன சுத்தி என்னமோ நடக்கு சக்தி. நான் எதுக்கு இந்த மாதிரி பூஜை பண்ற இடத்துக்கெல்லாம் வந்தேன் தெரியலையே ராம். நான் உங்களை தேடிட்டு வந்தேன். ஒரு அம்மா இங்க யாரோ 2 பேர் மயங்கி கிடக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து நீங்க மயங்கி கிடக்கிறத பார்த்தேன் ராம். சக்தி, நீ மட்டும் வரலனா நான் இங்கேயே கடந்திருப்பேன். அப்போ ஆமா ராம், நான் மட்டும் வரலன்னா நீங்க எங்கதான் இருந்திருப்பீங்க. நீங்க ஏன் ராம் இப்படிப்பட்ட இடத்துக்கெல்லாம் வரீங்க? அதான் சக்தி, எனக்கும் தெரியல. நான் எப்போ வந்தேன், எப்படி வந்தேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க நடு ராத்திரியில எழுந்து போனதா உங்க அக்கா என்கிட்ட சொன்னாங்க. ஆனா உங்க அக்கா புருஷன் பார்த்தும் கண்டுக்காம விட்டுருக்காரு. அதுவும் 12 மணிக்கு எந்திரிச்சு போயிருக்கீங்க. நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு நான் எப்போ அப்படி போன மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லையே. சுயநினைவு இல்லாம தான் போயிருக்கீங்க. அப்போ இந்த தூக்கத்துல நடக்கிற வியாதின்னு சொல்லுவாங்களே, அது ஏதாவது எனக்கு இருக்கா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் புரியல ராம். சிவகாமி தான் வந்து சொன்னாங்க. அதுவும் இப்படிப்பட்ட ஏரியால முள்ளு காட்டுல வந்து மயங்கி கிடக்குறீங்க. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்க சக்தி. நீங்க சொல்ற மாதிரி தூக்கத்துல நடக்கிற வியாதியா இருந்தாலும் அதை நீங்க நினைச்சாதான் சரி பண்ண முடியும். ஆனா நான் மயங்கி கிடந்த இடத்துல ஒரு மந்திரவாதி செத்து கிடந்தானே. அவன் ஏதோ கெட்ட சக்திக்கு பூஜை பண்ண வந்த மாதிரி இருக்கு. ஒரு மோசமான இடத்துல வந்து மயங்கி கிடந்திருக்கீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது சக்தி. என்ன ராம்? சில நேரத்துல நான் எங்க இருக்கேன்னா எனக்கு மறந்து போயிடுது சக்தி. இது எல்லாத்துக்கும் காரணம் மென்டல் டிப்ரெஷன் தான்.
நீங்க முதல்ல மனசுல இருக்கிறத தூக்கி போட்டுட்டு ரிலாக்ஸ்டா இருங்க. சில சமயத்துல நான் நார்மலா இல்லாத மாதிரியும் அப்நார்மலா இருக்கிற மாதிரியும் நான் உணர்றேன் சக்தி. ஒரே ஒரு விஷயம் தான் ராம், நீங்க மன ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. முதல்ல ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணலாமா? டாக்டரா? இல்ல சக்தி, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. டாக்டர்லாம் வேணாம். சரி, நீங்க இப்படியே மனசார நினைச்சீங்கனாலே போதும், நிம்மதியா இருப்பீங்க ராம். சரி சக்தி, நம்ம கிளம்பலாம் வா. இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், வா போலாம். சரி, நீங்க நைட்டு எங்க போனீங்கன்னு வீட்டுல கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? வேற என்னத்த சொல்றது, நடந்ததுதான் சொல்லணும். காட்டுல மயங்கி கிடந்தது, நீ என்ன காப்பாத்தி கூட்டு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. அவங்க என்னமோ ஏதோன்னு பயந்துருவாங்க. மனசு சரியில்லை, துர்கையம்மன் கோயில போய் படுத்திருந்தேன்னு சொல்லுங்க, சரியா? சரி சரி, வா போலாம் வா. என்னங்க ரொம்ப நேரம் ஆச்சு. ஸ்ரீதர் தம்பி வருவாரா? நான் பேசும்போதே நம்பிக்கை வர்ற மாதிரி தான் பேசினாரு. இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம். ஒருவேளை ஸ்ரீதரோட அக்காவும் மாமாவும் ஏதாவது பேசி அவர் மனசை மாத்தி இருப்பாங்களா? சேச்சே, அதுக்குள்ள நாமளாம் அப்படி ஒரு முடிவுக்கு ஏன் வரணும் வள்ளி? இல்லைங்க, நாம எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா அந்த தம்பி உமாவை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு கூட வரலாம் இல்ல. அது உமாவோட தலைவிதியை பொறுத்து. வசந்தியை நினைச்சா இப்ப கூட எனக்கு கோவமா வருதுங்க. ஒரு பொண்ணு இப்படியே இறக்கமே இல்லாம பேசுவா? என்ன பண்றது வள்ளி, இப்ப நமக்கு நேரம் சரியில்லை. நம்மளை விட சின்னவங்க கூட நம்மளை அவமானப்படுத்துறாங்க. அதை ஒரு கடமையா நினைச்சு ஏத்துக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அதே நினைச்சுக்கிட்டு நம்ம மனசை போட்டு வருத்திக்க கூடாது. வாங்க தம்பி. சாரி அங்கிள், லேட் ஆயிடுச்சா? தம்பி, எப்படியும் நீங்க இங்க வந்துருவீங்கிற நம்பிக்கையோட தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே, என்ன அங்கிள்? தம்பி, நீங்க மனசு வச்சாதான் உமாவை காப்பாற்ற முடியும். என்ன பேசுறீங்க அங்கிள்? நான் தானே உங்க வீட்டுக்கு வந்து உமாவை பொண்ணு கேட்டேன். நீங்க இப்ப என்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்க தம்பி, நீங்க பொண்ணு கேட்டு வந்தப்போ இருந்த உமாவே வேற, இப்ப வேற மாதிரி இருக்காளே. எப்படி இருந்தாலும் அவ நான் பெருமன உமா தானே. இப்போ உமாவோட பிரச்சனை என்னங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும்ல தம்பி. நல்லா தெரியும் அங்கிள். கெட்ட சக்திகளோட பார்வை உமா மேல பட்டிருக்கு. அதனால உமா மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கா. அது மட்டும் இல்ல தம்பி, அந்த மந்திரவாதி ஏதோ ஏவல் பண்ணிட்டா. உமா உடம்புல ஏதோ ஒரு ஆவி புகுந்து அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப அவ அவளாவே இல்ல. இப்ப அவ என்ன பண்றான்னு அவளுக்கே தெரியல. இதனால அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. உமாவை ஏன் நல்ல ஒரு சைக்காட்டிஸ்டா பார்த்து கூட்டு போய் காட்டக்கூடாது? இதெல்லாம் டாக்டருக்கு மேல இருக்கிற சக்திகளால நடத்தப்படுற விளையாட்டு தம்பி. தெய்வ சக்திக்கும் துஷ்ட சக்திக்கும் நடுவில் நடக்கிற யுத்தம். எங்க உமா விஷயத்துல இதுதான் நடக்குது. இப்ப என்ன பண்ண உமாவை காப்பாற்ற முடியும்? அவ கழுத்துல மாங்கல்யம் ஏறணும். அவளும் ஒரு சராசரி குடும்ப பொண்ணா மாறணும். ஆமா. மாங்கல்யம் ஏறலனா உமா கெட்ட சக்தியோட பிடிக்குள்ள போயிடுவா. உமாவோட வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் தம்பி. மந்திரவாதியோட பிடிக்குள்ள உமா போயிட்டான்னா நாங்க எங்க பொண்ணையே இழந்துருவோம் தம்பி. இல்ல அங்கிள், அப்படியெல்லாம் போக விட்டுறக்கூடாது. அப்போ நீங்க தான் எப்படியாவது மனசு வைக்கணும். ஆமா தம்பி. நீங்க கட்ட போற தாலிதான் உமாவை காப்பாத்தும். என்ன தம்பி யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. எதுவா இருந்தாலும் அது உமாவோட தலைவிதின்னு நாங்க நினைச்சுப்போம். தலைவிதின்னு நீங்க நினைக்கலாம், ஆனா உமாவை என்னைக்குமே நான் விட்டு கொடுக்க முடியாது. கடவுளே, எங்க நம்பிக்கை வீண் போகல. தம்பி, உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனாலதான் அன்னைக்கு வீட்டுக்கே வந்து பேச வந்தோம். வீட்டுக்கு வந்திருந்தீங்களா? அது வந்திருந்தோம். உங்க அக்காவோட கால்ல விழுந்து கெஞ்சினோம். ஆனா எங்களை அடிச்சு விரட்டாதுதான் குறை. எங்களை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க தம்பி. வள்ளி, இப்ப எதுக்கு இதெல்லாம் தம்பி கிட்ட சொல்லிட்டு? தம்பி மேல உள்ள பாசத்தினாலதான் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க. தம்பி, நாங்க அதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்கல. இல்ல அங்கிள், நீங்க என் வீட்டுக்கு வந்த விஷயத்தை யாருமே கிட்ட சொல்லல. நீங்க உமா மேல வச்சிருக்கிற அன்பு பாசத்தை சொல்லி
கல்யாண விஷயத்த பேசலான்னு தான் வந்தோம். சாரி அங்கிள், அக்கா மாமா பேசினதுக்காக உங்க 2 பேர்கிட்ட நான் அவங்க சார்பில் மன்னிப்பு ஐயோ. கேட்கிறேன். தயவு செஞ்சு இதை மனசுல வச்சுக்காதீங்க. உமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். கல்யாணம் எவ்வளவு சீக்கிரம் நடக்குமோ அவ்வளவு சீக்கிரமா நடந்தா எங்க உமாவுக்கு நல்லது தம்பி. ஓகே அங்கிள், நான் உடனே விசாரிக்கிறேன். பக்கமா இருக்கிற ஒரு நல்ல முகூர்த்த நாளா குறிச்சுக்கிட்டு நானே உங்க வீட்டுக்கு வந்து பேசுறேன். தம்பி, வாழ்நாள் பூரா உங்களை நாங்க மறக்கவே மாட்டோம். ஆண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் உமாவுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா நான் அவளை கை விட்டுருப்பேனா? அந்த மாதிரி தான் இதையும் எடுத்துக்கணும். என் மனசு பூரா உமா தான் வந்துட்டு இருக்கா. எந்த சூழ்நிலையிலும் நான் அவளை கைவிட மாட்டேன். நல்ல ஒரு முகூர்த்த தேதியோட வரேன். நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி தம்பி. நாங்க கிளம்புறோம். சரிங்க தம்பி. வரேங்க. போயிட்டு வாங்க. வள்ளி, இவர் சொன்னது மாதிரியே நல்லது நடந்துச்சுன்னா நம்ம பொண்ணு நல்லா இருப்பா. ஆமா கடவுளே. சொல்லுங்க சார், எதுக்கு வர சொன்னீங்க? செம்மேடு கிராமத்தில் இருக்கிற உங்க 100 ஏக்கர் நிலம் உங்களுக்கு சொந்தமானதா இல்ல யார்கிட்ட இருந்தாவது அபகரிக்கப்பட்ட நிலமா? சார் என்ன சார் இப்படி கேட்குறீங்க? என் பாட்டம் போட்ட காலத்துலேருந்து என் பூர்வீக சொத்து சார். 1914 இருந்து அந்த சொத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு. இப்போ என் பேரில் பட்டா கூட இருக்கு. நான் வேணா உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுமா? அப்படியா? ஒரு ஜெராக்ஸ் அனுப்பி வைங்க, என்கொயரிக்கு தேவைப்படுது. வேற எவனாவது என் நிலத்து மேல உரிமை கொண்டாடுறானா? அந்த இடத்துக்காகவே கொலை நடந்த மாதிரி தெரியுது. சார், அந்த இடத்த மனோவர் வாங்கலேங்கிறதுக்காக தான் அவரை ராம் கொலை பண்ணான். இட விஷயத்துல வேற எந்த வில்லங்கும் இல்ல சார். உங்க இடத்துல இன்னைக்கு ஒரு மந்திரவாதி செத்து கிடந்திருக்கான் தெரியுமா? பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பியிருக்கோம். மெடிக்கல் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவ எப்படி செத்தாங்கிறது தெரிய வரும். உங்க இடத்துல மந்திரவாதி பூஜை பண்ணியிருக்கான். உங்க அனுமதி இல்லாம உங்களுக்கு தெரியாம அவ எப்படி பூஜை பண்ணியிருப்பான்? சார் அது எங்க அந்த மந்திரவாதியா? ஏய் சும்மா இருக்கியா? குறுக்க பேசிக்கிட்டு இருங்க சார், சொல்ல வந்ததை சொல்லட்டும். இல்ல நான் எதுவும் சொல்ல வரல சார். அந்த மந்திரவாதியை வேற யாராவது கூட்டிட்டு வந்து நடுஜாமத்துல பூஜை பண்ணிருக்கலாம் சார். பூஜை பண்றதுக்கு இடம் கிடைச்சா போதுன்னு இடத்துக்கு வந்திருக்கலாம் இல்லையா? மத்தபடி அந்த மந்திரவாதிக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை சார். அந்த மந்திரவாதியோட பேரு ஜம்பேஸ்வர நம்பூதிரி. சார் அது மலையாள மந்திரவாதியா சார்? ஆமா. ஆக்சுவலா உங்க இடத்துல 2 பாடி கிடக்கிறதா தான் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் ஸ்பாட்ல போய் பார்க்கும்போது மந்திரவாதியோட பாடி மட்டும்தான் இருந்துச்சு. இன்னொரு பாடி இருந்ததுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. சார் இன்னொரு பாடின்னு சொன்னீங்களே சார், அது பாடி இல்ல கேடி. அதான் சார், அந்த ராம் தான் மந்திரவாதி கூட இருந்திருப்பான். எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? சார் இடத்தை என்கிட்ட இருந்து பறிக்கிறதுக்காக ஏதோ பில்லி சூனியம் பண்றதுக்காக மந்திரவாதியை அங்க கூட்டிட்டு போயிருப்பான். போன இடத்துல ஏதாவது விவகாரம் ஆயிருக்கும். சைக்கோ ராம் அவர் அடிச்சே கொன்னு இருப்பான் சார். உடம்புல எங்கேயுமே காயம் இல்லையே. அதான் சார் அவன் கொலை பண்ற ஸ்டைலு. கத்தி இல்லாம ரத்தம் சிந்த விடாம உயிரை எடுக்கிறவன் சார் அவன். மனோகர கொலை பண்ண மாதிரியே மந்திரவாதியும் அவன் தான் சார் கொலை பண்ணிருப்பான். சார் என் இடத்த விற்கவே விட மாட்டேன்னு தெனாட்டா பேசணுவன் சார் அவன். என் வார்த்தையை நம்பி நீங்க அவன் மேல நடவடிக்கை எடுங்க சார். ஆமா சார், எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். இதுக்கு மேல நீங்க அசால்ட்டா இருந்தீங்கன்னா என் உயிருக்கு அவன் குறி வச்சிருவான் சார். எங்களுக்கு உடனடியா போலீஸ் பாதுகாப்பு வேணும் சார். தினம் செத்து பிழைக்கிறதுக்கு எங்களால முடியாது சார். அதை நீங்க எஸ்பி கிட்ட தான் பெட்டிஷன் கொடுத்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் வாங்கிக்கணும். என்னால எதுவும் செய்ய முடியாது சார். அது கூட முக்கியம் இல்ல சார். ராம் தான் கொலைகாரன்னு நான் தெல்ல தெளிவா சொல்றேன். ஆனா நீங்க அலட்சியமா இருக்கீங்க. இங்க பாருங்க சார், எடுத்தேன் கவுத்தேன்னு எதையுமே செய்ய முடியாது. ப்ரொசீஜரா தான் செய்ய முடியும். அப்போ நான் எஸ்பி கிட்ட தான் போகணும் சார். இந்த ஏரியாவில் நான் ஒரு பெரிய புள்ளி. எனக்கு ஒரு பிரச்சனைனா ஊரே கொந்தளிக்கும். எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு நீங்க தான் சார் பொறுப்பு. ராம் தானே உங்க டார்கெட்? டார்கெட்டா? நான் என்னமோ அவனை பழிவாங்க வந்த மாதிரில சொல்றீங்க. அவனை விசாரிச்சா பல உண்மைகள் வெளிவரும் சார். ராமை இமீடியட்டா எங்க கஸ்டடி கொண்டு வந்து விசாரிக்கிறோம். தேவைப்பட்டா நீங்க என்கொயரிக்கு வர வேண்டியதா இருக்கும். சார் பதமா பக்குவமா அவனை நீங்க விசாரிச்சீங்கன்னா எந்த உண்மையும் வெளிவராது சார். ஒரு போலீஸா அதிரடியா விசாரிச்சாதான்
பயந்து தான் அவன் எல்லாத்தையும் சொல்லுவான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், சீக்கிரமா அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க சார். அலட்சியமா இருந்துடாதீங்க சார், ப்ளீஸ். நான் பாத்துக்கிறேன் சார், நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார், நான் வரேன். வரேன் சார். ஆமா, என்ன வீடு ரொம்ப அமைதியா இருக்கு? நீ பேசாம இருந்தாலே வீடு ரொம்ப அமைதியா தானே இருக்கும். நீ பேசினா பூகம்பமே கிளம்பிடும். புயல் பூகம்பெல்லாம் அடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு ஒரு சுனாமி வந்துச்சே, அது எங்க காணோம்? யாரு? மருமகளை கேக்குறியா? வெறும் மகளா வந்தவன் எனக்கு மருமகளா? இல்லையே, நம்ம குடும்ப வாரிசை சுமந்துக்கிட்டு தானே வந்திருக்கா. கேவலத்தை சுமந்துட்டு வந்தவளை போய் புகழ்ந்து பேசிட்டு இருக்கியா? ஆமா, எங்க ஓடி போயிட்டாளா? வாழ வந்தவன் எதுக்காக ஓடி போனோம்? எங்கேயாவது கோயிலுக்கு போயிருப்பா. கடவுளே, இவளை பார்த்து யாரு என்னன்னு விசாரிச்சா ஏன் மருமகன்னு சொல்லி தொலைப்பாளே. வேணும்னா ஏன் மருமகன்னு சொல்லட்டுமா? என்ன நக்கல? இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல வைக்க நான் எவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கிண்டலா இருக்கு. உனக்கு வேணா பிடிக்கலனா நான் என் மருமகளை வாய முடியா? ஆமா, எங்க உன் புள்ள? நான் மட்டும்தான் இங்க இருக்கேன். மத்தவங்கள பத்தி எல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. இந்த வீட்ல என்ன நடக்குதுனாவது தெரியுமா? தெரிஞ்சா மட்டும் என்ன ஆயிடும் போது? உன் பையன் செஞ்ச அயோக்கியத்தனத்தினால என் பொண்ணு கோச்சிட்டு போய் சித்தி வீட்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த மூதேவி இங்க இருக்கிற வரைக்கும் அவன் இங்க வரமாட்டாளாம். அங்கேயாவது அவன் நிம்மதியா இருக்கட்டுமே. என்ன ஏதோ பொடி வச்சு பேசுற மாதிரி இருக்கு? மருமகன்ற ஒருத்தி வந்துட்டான்ற தைரியமா? உன்னையும் சேர்த்தே அவளோட துரத்தி விட்டுருவேன். என்னடி, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே உருட்டி மிரட்டிக்கிட்டு இருப்ப? உன் பொண்ணு மாதிரி அந்த பொண்ண மருமகளா வாழ விட. வாயை மூடிட்டு சும்மா இரு. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்து வாழ போறவளுக்கு ஒரு தகுதி வேணும். நில்றா. மகனே, ஐயோ 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 ஐயோ, மோசம் பண்ணிட்டானே. என்னடா இது அலங்கோலம்? அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுமா. நான் பண்றேன். மோசம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன். ஆசீர்வாதம் கேக்குது, ஆசீர்வாதம். அடியே, என் வயித்தெரிச்சல கொட்டிக்கிட்டேல, நீ எப்படி வாழ்றேன்னு நான் பாத்துறேன்டி. இங்க பாருங்க அத்தை, நான் நியாயமா உங்ககிட்ட கேட்டேன். ஆனா நீங்க ஏத்துக்கல. எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த கல்யாணத்தை நான் ஏத்துக்க மாட்டேன்டி. டேய், மரியாதையா மாலையை கழட்டி போட்டுட்டு தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு நீ மட்டும் உள்ளவா. அம்மா, இது ஏன் வாழ்க்கைமா? ஏன் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? ஏண்டா, உன்னை பெத்து வளர்த்து செலவு பண்ணி படிக்க வச்சதே எதுக்காக? ஒரு கௌரவமான குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கதான். ஆனா நீ கேவலமான குடும்பம். நான் ஒன்னும் கேவலமான குடும்பத்துல இருந்து வரல. நானும் கேவலமா நடந்துக்கல. உன்கிட்ட எனக்கு என்னடி பேச்சு? டேய், என் பிள்ளையா இருக்கணும் நீ ஆசைப்பட்டா இவளை அப்படியே வெளியே அனுப்பிட்டு நீ மட்டும் உள்ளவா. இல்ல அவளுக்கு மட்டும் புருஷனா இருக்கணும்னு ஆசைப்பட்டா இப்படியே அவளோட சேர்ந்து ஓடி போயிடு. என் சொத்து மொத்தத்தையும் என் பொண்ணு பேர்ல எழுதி வைக்கிறேன்டா. அம்மா, ரத்னாவோட வேற சொத்து எனக்கு தேவையில்லம்மா. டேய், இட்டு போன குடும்பத்துல இருந்து வந்தவன் உனக்கு சொத்தா போயிட்டாளா? உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்காடா. மாமா, நீங்களாவது எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. என் ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். வேதவல்லி, அவங்களை ஏத்துக்க. என் வீட்டுல இவங்களுக்கு இடம் இல்ல. அம்மா,
சத்தியப்படி கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டோம், சட்டப்படி கல்யாணத்தை பதிவு பண்ணிட்டோம். அப்படி செஞ்சிட்டா மட்டும் நான் ஏத்துக்குவேனா? அத்தை, உங்ககிட்ட இருந்து எப்படி பாதுகாத்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும். இப்போ நீங்க எங்களை தடுத்தா நான் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியிருக்கும். நீங்க கொடுமை பண்றதா புகார் கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். நாங்க என்ன அதுக்கெல்லாம் பயந்துருவோம் நினைச்சியா? நீ தைரியம் தான் அவளை ஜெயில தள்ளு பாப்போம். யோ, நீ ஏன் திடீர்னு டென்ஷன் ஆவற? அப்படியே அடங்கு. உன்னை தப்பா பேசுற, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நீ பேசுறத பார்த்தா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிடுவ போல இருக்கு. இவ மிரட்டல் எல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். டேய் மோகன், ஒரு தாய் எப்படிப்பட்ட பிள்ளைய வேணாலும் பெத்துக்கலாம்டா. ஆனா உன்ன மாதிரி நன்றி கெட்ட பிள்ளைய பெத்துக்கவே கூடாதுடா. முதல்ல ஒப்பாரி வைக்கிறது நிறுத்துங்க. என் வயித்தெரிச்சல் உனக்கு ஒப்பாரியே தெரியுதா? அம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்காங்கம்மா, எங்களை வாழ விடுங்கம்மா. அத்தை, நான் உங்களை எதிரியே நினைக்கல. உங்க மனசுக்கு பிடிச்ச மருமகளா நான் வாழ்ந்து காட்டுவேன் அத்தை. அது இந்த ஜென்மத்திலே நடக்காதுரி. அம்மா, சமாளிடா. யாரு? நான் சக்தி. என்ன மாமா இந்த நேரத்துல? அது ஒண்ணு இல்ல சக்தி, வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா, தலைவலி வேற ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதான் வீட்டுக்கு ரொம்ப தூரம் வேற போகணும்ல. சரி, நம்ம வீடு இங்க தானே இருக்கு, அதான் இங்க வந்துட்டேன். அது லைட்டு போடலான்னு சுவிட்ச் தேடினேன், அதுக்குள்ள நீ எழுந்துட்டேன், அதான்.
சரிங்க மாமா, நீங்க உட்காருங்க, நான் தைலம் எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல சக்தி. இந்த கிழமை இருமி கெடுத்துட்டானே. என்ன மாப்பிள இந்நேரத்துல வந்திருக்கீங்க? மாமா. என்ன மாப்பிள? வாங்க மாமா. என்ன மாமா இன்னும் தூங்காம இருக்கீங்க? மாப்பிள, இருமல் ஓயறப்பதான் தூக்கம் வரும். இந்த இருமல் எப்போ ஓயும்னு தெரியலையே. ஆமா, உங்க இருமல் ஓயத்துக்கு தானே பாடுபட்டு இருக்கேன். சீக்கிரமே முடிஞ்சிடும். மாப்பிள, என்ன விஷயமா திடீர்னு வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா, ஆபீஸ் முடிச்சு. மாமாக்கு ஒரே தலைவலியாம்பா, தலைவலியால கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. மாமா, தலையை திருப்பங்க, தேய்ச்சி பரவாயில்ல சக்தி, குடு, நான் தேய்ச்சிக்கிறேன். அட என்ன மாப்பிள, சக்தி என்ன வேத்து மனுஷியா? சக்தி, நீ தேய்ச்சி விடுமா. உன் கை படணும்னு தானே இவ்வளவு நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன்.